அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததை காவல்துறை உறுதி செய்துள்ளது. ஞானசேகரன் இரவில் பல்வேறு வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து வந்ததும் தற்போது தெரியவந்துள்ளது. பள்ளிக்கரணை, அமைந்துக்கரை உள்ளிட்ட இடங்களில் கொள்ளையடித்து வந்துள்ளார் ஞானசேகரன். கொள்ளையடித்த பணத்தை வைத்து கட்சிக்கான நலத்திட்ட உதவிகளை செய்து வந்துள்ளான் ஞானசேகரன். அது தொடர்பான தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டார் தடுப்பு சட்டம் பாய உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தொடர்ந்து ஞானசேகரன் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் போலீசார் உறுதி செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். இரவில் கொள்ளை, காலையில் நலத்திட்ட உதவிகள், மதியம் பிசினஸ்மேன், இரவுல பாலியல் வன்கொடுமை செய்தவர் என பன்முக திறமை கொண்டவராக இந்த குற்றவாளி ஞானசேகர் இருந்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை வழக்குல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டு உள்ளாகி அதன் பிறகு அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த ஞானசேகரனை கூற்றுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் யார் இந்த ஞானசேகர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு, அதாவது கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு கைதாகாமல் போலீசுக்கு போக்கு காட்டி வந்தவர் தான் இந்த ஞானசேகர். பள்ளிக்கரணை காவல் மாவட்டம், அதாவது தாம்பரம் காவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்துல பள்ளிக்கரணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 4-5 வீடுகள்ல கொள்ளையடித்து தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்துல மாட்டாம போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து போக்கு காட்டி வந்தவர்கள் இந்த ஞானசேகர். அவர் வைத்திருந்த காரை எடுத்து சென்று அந்த கார்ல பிளாக் போஸ்டோட தான், அந்த பிளாகோட தான் அந்த காரை எடுத்து சென்று அவர் பள்ளிக்கரணை காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடுகள்ல இவர் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்திருக்கிறார். அதாவது ரீசெண்டா இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்திலே தான் இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு பில்டிங் எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலுமே ஈஸியா மேல ஏறக்கூடிய திறமை மிக்க நபராக இந்த ஞானசேகர் இருந்திருக்கிறார். கொள்ளை சம்பவத்துல மிக திறமையான நபர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இவர் கிரைம் அஃபெண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் இந்த கிரைம், அதாவது வீட்டினுடைய பூட்டை உடைத்து திருடக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. இந்த நபர் இரவில் கொள்ளை, காலையில நலத்திட்ட உதவி, மதியம் பிசினஸ்மேன், அதாவது பிரியாணி கடை நடத்துபவர், இரவுல பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு பன்முக கலைஞனாக, நடிகனாக இருந்தவன் தான் இந்த ஞானசேகர். இந்த ஞானசேகரனை கூற்றுப்புறம் போலீசார் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. பல்வேறு காவல் நிலையங்கள்ல வழக்கு நிலுவையில இருந்தாலும் புதுசாக, அதாவது ஒரு காவல் மாவட்டத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தா அந்த காவல் மாவட்டத்துல விட்டு அருகே பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் மாவட்டத்துல தொடர்ந்து பல்வேறு வீடுகள்ல கொள்ளையடித்து அதன் பிறகு அந்த காசுகளை வைத்துதான் காலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடியவர். அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அதிகமாக செய்திருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோற்றுப்புறம் பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நபர் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே சென்று பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பாலியல் வழக்குல கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவர் மீது குண்டாஸ் சொல்லுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதற்கான ஆலோசனையும் நடந்து வருகிறது. இந்த ஞானசேகரனை ஏற்கனவே இந்த திருட்டு வழக்குல பிடிச்சிருந்தா போலீசார் கண்டுபிடிச்சிருந்தா இந்த ஞானசேகர் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி, அதாவது அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஆளாகி இருக்க மாட்டாங்க, இந்த பாலியல் வன்கொடுமை இவர் செய்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே தெளிவாக பள்ளிக்கரணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்துடைய துணை ஆணையருடைய தனிப்படை போலீஸ் அந்த ஃபுட்டேஜ்களை வைத்து, அதாவது பள்ளிக்கரணை காவல் நிலையக்குட்பட்ட பகுதியில் எந்தெந்த வீட்டுலலாம் கொள்ளை நடந்ததோ அந்த வீட்டுல இருந்து அந்த ஃபுட்டேஜ்கள், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு கோற்றுப்புறம் வரைக்கும் வரும்போது இவர் தான் இந்த ஞானசேகர், இவர் தான் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்காருன்ட்டு போலீஸ் பிக்ஸ் பண்ணி அதன் பிறகு அவரை கிறிஸ்துமஸ், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு இவரை செக்யூர் பண்றதுக்கு இருக்கும்போது தான் இவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அன்று இவர் கைது செய்யப்படுறார். அன்னைக்கு கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன்
ஏற்கனவே இந்த நிறைய குற்ற சம்பவங்கள், அதாவது வீட்டில் பூட்டை உடைத்து இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபடும் போது அப்பவே இவரை கைது பண்ணியிருந்தா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு இவர் வந்து ஒரு மாணவியை ஆளாகியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம காவல்துறை வட்டாரங்களும் சொல்றாங்க. தொடர்ந்து இவர் காலையில நலத்திட்ட உதவி, இரவில் கொள்ளடிச்ச பணத்தை காலையில் நலத்திட்ட உதவி, மதியம் பிரியாணி கடை நடத்துபவர், இரவுல இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்பவர். இப்படி இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு நாளாக போலீசாருடைய கல்லப்படாம இருந்தது எப்படி, வாழ்ந்து வந்தது எப்படி அப்படின்னு தான் இப்ப தற்போது ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஞானசேகரன் எங்கெங்கெல்லாம் கொள்ளடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது இவர் பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்தில் பள்ளிக்கரணை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்தது, வீடுக்குள்ள உள்ள போந்து கொள்ளையடித்தது சம்பவம் உறுதியானதை அடுத்து தற்போது அந்த ஃபுட்டேஜ்களை வைத்து போலீசார் வந்து தீவிரமாக இவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். இதுவரை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு மட்டும்தான் குறிப்பாக குறியிட்டு போலீசார் வந்து இவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவரை கஸ்டடி எடுத்தா இவரிடம் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஆங்கிள் வந்து விசாரிக்கணும். விசாரிச்சா இவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 200 to 250 சவரன் நகைகள் வந்து ரிகவரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இவரை கிரைம் ஆங்கிள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல இடங்கள்ல இருந்து குரல்கள் எழுந்து வருகிறது. இவர் அண்ணாநகர் மற்றும் அமைஞ்சக்கரை போன்ற பகுதிகளிலையும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார், வீடுகளில் உள்ள வந்து கொள்ளை சம்பவம் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. பல இடங்கள்ல கொள்ளை சம்பவம் நடந்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே வந்து கேஸ் ரிப்போர்ட் ஆகி எஃப்ஐஆர் மட்டும் போடப்பட்டு அக்யூஸ் அன்னோன் அப்படின்ற இடத்துல இருக்கிற இது நிறைய காவல் நிலையங்கள் நிலுவையில் இருக்கிறது. அந்த காவல் நிலையங்கள்ல எல்லைக்குட்பட்ட பகுதிகள்லாம் நிறைய இடத்துல இவர் கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்படி கொள்ளை சம்பவங்கள்ல நிறைய கொள்ளை சம்பவங்கள் நடந்த இடம் தான் இந்த பள்ளிக்கரணை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த இடம். அந்த இடத்துல இருக்க ஃபுட்டேஜஸ் வந்து தனிப்படை பள்ளிக்கரணை காவல் மாவட்ட துணையான தனிப்படை போலீஸ் வந்து விசாரணை மேற்கொண்டு வரும்போது தான் இந்த ஃபுட்டேஜ்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு நபர் கார்ல டிப்டாப்பா இறங்கி கொள்ளையடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கார்ல அவர் வந்து செல்கிறார். இந்த கார் தொடர்ச்சியாக வருகிறது. 4-5 இடங்கள்ல கொள்ளையடிக்கிறார், அதே காரை பயன்படுத்துகிறார். அந்த கார்ல ஒரு பிளாக் போஸ்டோட தான் வராரு. ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாகோட தான் வந்து அந்த பிளாகோட வந்து இவர் கொள்ளையடிச்சிட்டு அதன் பிறகு அந்த கார்லயே திரும்பி வீட்டுக்கு செல்கிறார். அந்த ஃபுட்டேஜ்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கோட்டூர்புரம் வரைக்கும் அந்த ஃபுட்டேஜ்கள் போலீசாருக்கு கிடைக்கிறது. அதை வைத்து தான் உறுதி செய்தனர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுற அந்த ஞானசேகர் தான். அந்த ஞானசேகரனை கிறிஸ்துமஸுக்கு முன்ன நாள் அல்லது கிறிஸ்துமஸ் நாள் அன்று கைது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இவரை கஸ்டடி எடுத்தா குற்ற வழக்குகள், அதாவது திருட்டு வழக்கு சம்பந்தமான ஆங்கிள் விசாரிச்சா இவர் நிறைய கேசுகளை வந்து ஒப்புக்கொள்வார். அது மட்டும் இல்லாம ஜுவல் வந்து ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலையும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பல தரப்புல இருந்து குரல்கள் எழுப்பப்படுகிறது. தொடர்ந்து இவரை விசாரிப்பதற்கு முறையாக, அதாவது பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லாம திருட்டு வழக்கிலுமே இவர் வந்து விசாரிக்கணும். நிறைய திருட்டு வழக்கு நிலுவையிலும் இருக்கிறது. இவரை அதை விசாரித்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் இருக்கக்கூடிய குரல்கள் எழுந்து வருவதாக சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.